ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோன்னா நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அண்டு இந்த நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல் விச் இஸ் ரிலேட்டட் டு சென்சஸ் ஏன் வந்து நம்ம மெயின்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் 2024 ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பரை எப்படி இந்த நியூஸ் பேப்பருக்கு ரிலேட்டடாக படிக்கணும் அப்படின்றத தான் நான் சொல்ல போகிறேன். அண்டு நிறைய பேர் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி 2 hours 3 hours பேப்பர் ரீடிங் ஆகுது, எப்படி வந்து படிக்கணும், என்ன ஆர்டிக்கல் படிக்கணும், நோட்ஸ் எடுக்கணுமா அப்படி இப்படின்ற கொஸ்டினுக்கு நம்ம இதில் வந்து அதுக்கான ஆன்சரை நான் கொடுக்கலான் இருக்கேன். இப்போ இந்த ஆர்டிக்கலில் டைரெக்டாக போயிடுவோம். இந்த ஆர்டிக்கல் எழுதினவர் பேர் ஜான் ராஸ். ஸோ இவர் வந்து யூபிஏ கவர்மெண்ட்டில் பிளானிங் கமிஷன் இருந்துச்சு. இப்போ வந்து அது நீத்தி ஆயோகா இருக்குது. இந்த பிளானிங் கமிஷனோட அட்வைசரி பாடியில் இவர் ரொம்ப சிக்னிஃபிகண்ட் பார்ட்டாக இருந்தார். ஸோ இந்த மாதிரி பீப்புள் வந்து ஆர்டிக்கல் நியூஸ் பேப்பரில் எழுதும் போது நம்ம அதை வந்து கவனமாக படிக்கணும். நான் யூஸ் பண்ணுற பேப்பர் வந்து ஹிந்து நியூஸ் பேப்பர் தான். நிறைய பேர் கேட்ட கேள்வி, எத்தனை நியூஸ் பேப்பர் படிக்கணும்? ஒரு நியூஸ் பேப்பர் படித்தா போதும், 2 நியூஸ் பேப்பர் 3 நியூஸ் பேப்பர்லாம் சும்மா சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் படிக்க வேண்டியது ஒரு நியூஸ் பேப்பர், அதை கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும். நம்ம இந்த ஆர்டிக்கலுக்குள்ளே போயிடலாம். இந்த ஆர்டிக்கலுக்குள்ளே என்ன பேசுகிறாங்கன்னா சென்சஸ் அண்ட் இட்ஸ் கான்சிக்வன்சஸ் பேசுகிறாங்க. ஸோ இப்போ சென்சஸ் பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம கொஸ்டின் பேப்பரை பாருங்கள். நீங்களே யூபிஎஸ்சி கொஸ்டின் பேப்பரை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து டீலிமிட்டேஷன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் எத்தனை வாட்டி கான்ஸ்டியூட் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின் இருக்குங்க, நாரி சக்தி. இதில் நீங்களே பாருங்கள், இந்த நாரி சக்தி ஆர் அதிநியம் நாரி சக்தி வந்தன் அதிநியம் ப்ரொவிஷன்ஸ் வில் கம் இன் டு எஃபெக்ட். இதை கிளியராக படிச்சுக்கோங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அதிநியம் கம்ஸ் இன் டு, அதிநியம்னா இந்த சென்ஸ் லா கம்ஸ் இன் டு எஃபெக்ட் ஆஃப்டர் 18th லோக்சபா ஆர் soon after 18th லோக்சபா டேக்ஸ் இன் டு எஃபெக்ட். It will be in force for 15 years after becoming an act and there will be reservation அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன இங்கே புரிஞ்சுக்கணுன்னா, இப்படி ஒரு ஆர்டிக்கல் படிக்கும் போது நீங்கள் நிறையா கோரிலேஷன் செய்யணும். இந்த ஆர்டிக்கலில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2021 சென்சஸ், அதாவது நீங்கள் சென்சஸ் ஆக்ட் 1948 எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன சொல்கிறாங்கன்னா 10 இயர்ஸ்க்கு ஒரு தடவை ஒரு சென்சஸ் வைக்கணும். பட் நம்மளுக்கு கொரோனா இருந்ததுனால 2021 சென்சஸ் வந்து தள்ளி போயிடுச்சு. இந்த 2021 சென்சஸ் தள்ளி போனது என்ன விதத்தில் கான்சிக்வன்ஸை கொடுக்குதுன்னா, நீங்கள் இதில் பாருங்கள், 84th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அது என்ன சொல்லுதுன்னா, நெக்ஸ்ட் லிமிட்டேஷன் எக்ஸசைஸ் ஷுட் பி கண்டக்டட் ஆஃப்டர் த சென்சஸ் விச் டேக்ஸ் பிளேஸ் இன் 2026ன்ற நம்பரை கொடுக்குறாங்க. இது ஒரு இம்பார்ட்டண்ட் நம்பருங்க. நீங்கள் இந்த இடத்துல நான் பாஸ் பண்ணிவிட்டு சொல்ல விரும்புகிறது என்னென்னா, எப்படி படிக்கணும் அப்படின்னா, இப்போது இதில் பாலிட்டி இருக்குது. இந்த பாலிட்டி லக்ஷ்மிகாந்தில் நீங்கள் உடனே ஆர் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, லக்ஷ்மிகாந்தில் இதை வந்து சாப்டரை ரிவைஸ் பண்ணணும். வெறும் பேப்பர் படிக்கிறது இல்லைங்க, இது எப்படி ரிலேட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ நம்ம இந்த ஆர்டிக்கிள்குள்ளே போயிடலாம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 2024 ஆர் 26க்கு அப்புறம் வர டீலிமிட்டேஷன் ஆர் சென்சஸ் தான் டீலிமிட்டேஷனுக்கு யூஸ் பண்ணப்படும். அது வந்து 84th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த சென்சஸ் வந்து 2024 நடந்துச்சுன்னா, அப்போ டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் ஷுட் வெயிட் ஃபார் த ஃபாலோயிங் சென்சஸ் சம்வேர் ஆஃப்டர் 2030. இதுதான் இதோட கான்சிக்வன்ஸ். இப்போ டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் வந்து ரூலிங் பார்ட்டிக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குன்னு இவர் சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, நீங்கள் இதை பாருங்கள், இந்த டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் ஆர் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, அதை வந்து ஒரு பாயிண்டில் ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீஸ் பண்ணது எந்த சென்சஸ்னால் 1971 சென்சஸ். இந்த 1971 சென்சஸை ஏன் சூஸ் பண்ணாங்கன்னா, 1971க்கு அப்புறம் நீங்கள் டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் பார்த்தீங்கன்னா சவுத்துக்கும் நார்த்துக்கும் டிஃப்ரெண்ட் வந்துருச்சுங்க. நார்த்தில் வந்து இட் வாஸ் ஹை, சவுத்தில் வந்து இட் பிகேம் லோ. ஸோ பாப்புலேஷன் டைவர்ஜ் ஆயிடுச்சு. நீங்கள் இந்த இடத்துல பாஸ் பண்ணிவிட்டு அகெயின் கொஸ்டின் பேப்பரை பாருங்கள். இதில் இன்னொரு கொஸ்டின் இருக்குது பாருங்கள், டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்டு. டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்டுனா அது பாருங்கள், ஆவரேஜ் நம்பர் ஆஃப் லைவ் பர்த் எ விமன் வுட் ஹேவ் இன் பை த எண்ட் ஆஃப் ஹர் சைல்ட் பர்த். இது மட்டும் இல்லைங்க, இன்னொரு கொஸ்டினும் இருக்குது. அந்த கொஸ்டின் வந்து
is in relation to how many countries are in the aging declining population. ஸோ 4 கொஸ்டின்ங்க இந்த கொஸ்டின் ஆர் இந்த ஆர்டிக்கல் ரிலேட்டட் 4 கொஸ்டின் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை கோரிலேட் பண்ணி படிச்சுக்கணும். இப்போ பாருங்கள் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இப்போது இந்த டீலிமிட்டேஷன், அதாவது டீலிமிட்டேஷனோட ஆர்டிக்கல் வந்து refers to periodic attempts at that the shares of, அதாவது சீட்ஸை எப்படி பிரிக்கணும் அக்கார்டிங் டு த ரெஸ்பெக்டிவ் பாப்புலேஷன். இமீடியட்டாக நீங்கள் போய் இந்த ஆர்டிக்கிள் 81 எடுத்து பாருங்கள். டீலிமிட்டேஷன் வந்து கான்ஸ்டிடியூஷன் பாடியா ஆர் லீகல் பாடியா அப்படின்னா உங்களுக்கு உடனே இந்த கொஸ்டினோட ஆன்சர் உங்களுக்கு கையில் கிடச்சிரும். இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு எக்ஸசைஸ். பேப்பரை வெறும் இப்படி படிக்கிறதுக்கு பதிலாக எப்படி இது ரிலேட்டடாக இருக்குன்னு நம்ம பார்த்துட்டே படிக்கணும். ஸோ நான் கம்மிங் டு த ஆர்டிக்கல், இவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இந்த டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸை செஞ்சுட்டா அவங்களுக்கு ஆர் நார்த்தில் இருக்கிற ரூலிங் பார்ட்டிக்கு இது வந்து பெனிஃபிட்டாக போயிடும், ஸோ ப்ளஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அங்கே இருக்க சீட் இன்க்ரீஸ் ஆகும், இங்கே சவுத்தில் வந்து டிக்ரீஸ் ஆகிடும்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரூலிங் பார்ட்டி வந்து சென்சஸை போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. ஆர் போஸ்ட்போன்னு சொல்லக்கூடாது, அவங்க வந்து ஒரு இதை முடிக்கணுன்ற ஒரு மோட்டிவேஷனே இல்லாமல் இருக்காங்க. ஏன் அப்படி அவர் சொல்கிறாருன்னா, நீங்களே இந்த ஆர்டிக்கிள் எடுத்து பாருங்கள். அதாவது 2026க்கு அப்புறம் 2031ல் நீங்கள் சென்சஸ் செஞ்சீங்கன்னா நீங்கள் டீலிமிட்டேஷன் பண்ணலாம். இதுதான் இந்த ஆர்டிக்கிள் 81 சொல்லுது. இப்போ வந்து நம்ம 2021ல் செஞ்ச ஆர் செய்ய கூடிய சென்சஸை நம்ம செய்யலை. ஸோ இன்றைக்கி வந்து 2024. இப்போ இந்த 2024 வந்து நீங்கள் டிலே பண்ணி 2026க்கு அப்புறம் செஞ்சிட்டிங்கன்னா இந்த ஆக்டை வச்சே ஆர் இந்த சென்சஸை வச்சே நீங்கள் 2029ல் இருக்க எலெக்ஷனுக்கு டீலிமிட்டேஷன் செஞ்சிடலாம். அப்போது நீங்கள் அடுத்த எலெக்ஷனில் சவுத் அண்ட் நார்த் வந்து will have different seats. ஸோ அதனால் அவங்க வந்து பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் இவர் மீன் பண்ணுறாரு. ஆனால் இது பாஸ் பண்ணதுனால என்னென்ன நெகட்டிவ்ஸ்ன்னு சொல்கிறாரு. இப்போ மெயின்ஸ் எழுதுகிறவங்க இதை வந்து இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இப்போது இப்படி தான் நம்ம படிக்கணும். இது ஒரு பார்ட்டு. மெயின்ஸ் எழுதுகிறவங்க இதை புரிஞ்சுக்கணும். எப்படி வந்து சென்சஸ் நடக்கலைன்னா, இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட 100 மில்லியன் பீப்புள் ஆர் நவ் லெஃப்ட் அவுட். இப்போ மெயின்ஸில் நம்மளுக்கு இன்க்ளூசிவ் க்ரோத்துன்னு ஒன்று இருக்குது. இன்க்ளூசிவ் க்ரோத் அப்படின்னா எல்லாரையும் ஒருங்கிணைத்த டெவலப்மெண்ட். இப்போது இவ்வளோ பேர் எக்ஸ்க்ளூடடாக இருக்கிறதுனால இன்க்ளூசிவ் க்ரோத் எப்படி வரும், அதை தான் நீங்கள் வந்து ஆன்சரில் எழுதணும். அப்போ சென்சஸ் நடக்கணும் அப்படின்றத நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி ஆன்சரில் எழுதலாம். அண்ட் ஒன் மோர் திங், இவங்க இதில் இன்னொரு இருக்குது. இங்கே பாருங்கள், 106th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது? 1/3 ஆஃப் த ரிசர்வேஷன் ஃபார் விமன் இன் லோக்சபா அண்ட் ஸ்டேட் அசம்பிளி அண்டர் செக்ஷன் 5 என்ன சொல்கிறாங்கன்னா, இதை நல்லா பாருங்கள். After the exercise is undertaken for the purpose after the relevant figures of the first census after 2024 has been published. இது வந்து என்ன மீன் பண்ணுதுன்னா, சென்சஸ் எடுக்கப்பட்டு டீலிமிட்டேஷன் ஆனப்புறம் ரிசர்வேஷன் ஃபார் விமன் வரும். இப்போ இந்த கொஸ்டினை படிங்க. இப்போ இந்த கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது சென்சஸ் வந்துட்டு டீலிமிட்டேஷன் வந்த அப்புறம் தான் இதில் வந்து அப்போது ஆப்ஷன் 1 வந்து தப்பு. ஆப்ஷன் 1 எடுத்துட்டா ஆன்சர் பி வந்துடும். இப்படி தான் நீங்கள் இந்த ஆர்டிக்கிளை கவனமாக படிக்கணும். ஸோ இப்போ இவர் சொல்கிறபடி இந்த சென்ஸ் வந்து இதில் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வேர்ட்ஸ் ஃபார் பர்பஸ் இன் செக்ஷன் 5 need not mean or need not be mean that இந்த சென்சஸ் வந்த அப்புறம் டீலிமிட்டேஷன் செஞ்ச அப்புறம் தான் செய்யணும்னு. இட் கேன் மீன் ஆல்சோ டீலிமிட்டேஷன் ஃபார் விமன் ஒன்லி கான்ஸ்டியூன்சி நீங்கள் வந்து இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக செய்யலாம். நீங்கள் சென்சஸ் செஞ்சதுக்கப்புறம் தான் வெயிட் பண்ணணும் அப்படின்றதும் ஒன்றும் இல்லை. இதை வந்து அப்போசிஷன் early census reservation for women under 106 amendment under the delimitation directa இப்போவே based on women's delimitation or in the constituency division
பேஸ்ட் ஆன் இப்போ இருக்கிற இதுலேயே செஞ்சிடலாம், நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்படி செய்கிறதுனால ஒரு கிரிட்டிசிசம் சொல்கிறாரு. இட் இஸ் அப்ஸ்ட்ரக்டிங் விமென்ஸ் ரிசர்வேஷன், டெப்ரைவிங் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் ஆஃப் எசென்ஷியல் திங்ஸ். நம்ம வந்து இதை வந்து ஒரு பார்ட்டி எலக்ட்ரோரல் பாலிட்டிக்ஸ்க்காக ஹோல்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஸோ இவர் சொல்கிற ஆர்டிக்கிளில் நீங்கள் இப்படி படிச்சிங்கன்னா யூ வில் கம் டு அ வெரி குட் அனாலிசிஸ். இந்த அனாலிசிஸ் தான் இதில் தேவையே தவிர நீங்கள் வெறும் இந்த நியூஸ் பேப்பரை படிக்கிறது இட்ஸ் நாட் சிக்னிஃபிகண்ட். எப்படி இந்த ஆர்டிக்கிளை புரிஞ்சுக்கிறது, அனலைஸ் பண்ணுறது, எப்படி வந்து இதை மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ்ன்னு புரிஞ்சுக்கிறது தான் நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நான் மெனி சச் ஆர்டிகல்ஸ் இனிமேல் ரெகுலராக போடுறேன். நீங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த MOA மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரண்ட் குரூப் ஒன்று இருக்குது, டெலிகிராம் சேனல் இருக்குது, அதில் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அந்த ஆர்டிக்கிளையும் உங்களுக்காக இந்த மாதிரி அனாலிசிஸ் பண்ணி போடுறேன். தேங்க்யூ. ஆல் தி